ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் போட்டிருக்கேன். சூப்பரான வீடியோவில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்களா, அம்மனுக்கு நம்ம வளையல் மாலை கட்டுறோம். எங்கள் ஊர் கோயிலில் அம்மனுக்கு வளையல் மாலை கெட்ட போயிருக்கேன். இன்றைக்கி பார்க்கவே எவ்வளோ அழகாக கட்டியிருக்கேன் பாருங்கள். நிறைய கட்டிட்டேன் மாலை இன்றைக்கி. அங்கே வளையல் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ரெண்டாக அழகாக நூல் எல்லாமே கோயிலே வாங்கி கொடுத்துட்டாங்க. அது ரெண்டாக வச்சு நான் சுற்றி மட்டும் தான் விட்ருக்கேன். பாப்பா தான் வீடியோ எடுத்தா, அதனால் கொஞ்சம் அங்கிட்டு ஆனந்தமாக இருக்கும் எதுவும் நினச்சிக்கிறாங்க. நான் எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். சொட்டை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வளையலை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அந்த வளையல் கீழோடு சுற்றி விட்டு அந்த இருக்கலாம் நான் மேலே தூக்கி அப்படி கீழே விட்டு அந்த வழியாக சென்ட்ரு வழியாக எடுத்துட்டோன்னா அது சக்குன்னு இடுவிக்கிடும். அப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாலை பார்க்குறதுக்கு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆடி போகிறனாலே இப்போ அம்மாவுக்கு எல்லாருமே வளையல் வாங்கி கட்டி போட்டது இப்போ ஐதீகமாயிட்டு. அப்போ வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் இந்த மாதிரி வயசு பிள்ளைங்க அப்படி உள்ளவங்களாம் மாலை கட்டி போட்டுட்டு வேண்டி நினச்சி மாலை கட்டி போட்டாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் கோயிலில் கட்டினேன். நல்ல மனசில் நான் என்ன நினைப்பேன், எனக்கு எப்போவுமே என் மூத்த பொண்ணு தான், அவன் நல்லா படிக்கணும், அவளுக்கு நல்லா படிப்பணுங்கிறத மனசில் நினச்சிட்டே தான் நான் வளையல் கட்டினேன். நீங்கள் கட்டும்போது என்ன நினச்சிட்டு கேட்டீங்கன்னு கமெண்டில் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் கோயில் அது அம்மனுக்கு மாலை கட்டி அந்த அம்மனை பார்க்கும்போதே அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நான் இப்போ கட்டுற வளையல் மாலையை நாளைக்கு அம்மனுக்கு போட்டு நாளைக்கு ஃபோட்டோ வரும், அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எங்கள் ஊர் அம்மன் பேர் சந்தனமுத்து மாரியம்மன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன வேணாலும் கிடைக்கும். நான் அதனால் எப்போவுமே கோயில் வேலைகள், மாலை கட்டுறது, கோலம் போடுறது, தொளிக்கிற கூப்பிட்டா போவேன். நீ எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா பெருசாக லுக்காக இருக்கும் பாருங்கள். கட்டி முடித்த பிறகு அதை கட்டி அம்மனுக்கு போடும்போதே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். 2 வளையலாக வச்சு கட்டும் போது தான் நல்லாயிருக்கும். ஒத்த வளையல் கட்டினேன்னா கொஞ்சம் கலக்கமாக அந்த மாதிரி இருக்கும். 2 வளையலுங்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா பேசிக்கிட்டே கட்டினோம். அப்படி கட்டும்போது பார்க்க இருந்துச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.